ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான வெண்ணிலா கப் கேக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் பட்டரும் சேர்ந்து நல்லா ஒரு ஃப்ளஃபியாக இல்லைன்னா க்ரீமியான டெக்ஸ்டர் வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணணும். இங்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிற பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னா செய்ய போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கிடைக்கும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட 2 முட்டையை சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையாக சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இப்போ இந்த முட்டையும் நல்லா பீட் பண்ணி நமக்கு நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் அரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு அதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் ஜலிச்சு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். நான் இங்கே சிலிக்கான் கப் கேக் மோல்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்பவே ரீயூசபிள், அதனால் இது யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம பேட்டரை வந்து ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 பாகம் அளவு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு கப் கேக்ஸ் வந்து வெந்துட்டு வரும்போது ஃபுல்லாக நமக்கு உப்பி வரும். அப்போ நமக்கு ஃபுல்லாக ஊற்றணுன்னா வெளியே வந்துடும். அதனால் 3/4 பாகம் அளவுன்னு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம கப் கேக்ஸை ஓடிஜி அவனில் தான் செய்ய போகிறோம். ஓடிஜி ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் ரேக்கில் நம்ம ட்ரேயை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டைமர் செட் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக 20 மினிட்ஸ் தான் இதோட குக்கிங் டைம். ஒரு ஓடிஜியும் முன்ன பின்ன 5 to 10 மினிட்ஸ் குக்காக டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு நம்ம 20 மினிட்ஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம். நான் இங்கே 20 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா அப்படி உப்பி வந்திருக்கு. நான் இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இது குக்காயிருக்கா இல்லையான்றதை ஒரு டூத் பிக் இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்காயிருக்கு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இது அப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு. ஆனால் இது மேலே வந்து ஒரு ப்ரௌன் லேயர் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்து ஒரு 4 கப் கேக்கு நமக்கு பேட்டர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த 15 மினிட்ஸில் குக்கான கப் கேக்ஸு. இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் சூப்பராக வெந்திருக்கு. இதில் வந்து நமக்கு அந்த மாதிரி அதிகமான ப்ரௌன் லேயர் இல்லை. என்னோடய அவனில் வந்து 15 மினிட்ஸ்லேயே அழகாக கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுது. ஸோ டைமிங் வந்து செட் பண்ணும்போது 20 மினிட்ஸ்க்கு அதிகமாக செட் பண்ணிட வேணாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் இல்லை 15 மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போவே நமக்கு பேக் ஆகிருந்ததுன்னா நம்ம அவனை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெனிலா கப் கேக்ஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.